வணக்கம். ஓம் லோகமுத்ர சமேத அகத்திய சாய் நம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, திருமுறை அப்படிங்கிற ஒரு சைவத்தில் திருமுறைங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுது. திருமுறை அப்படிங்கிறது நம்ம தேவாரம், திருவாசகம், திருமுறை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருமுறைங்கிறது 12 திருமுறைகள். சுவாமியும் அம்பாளும் தான் திருமுறை. அவங்க 2 பேர் தவிர்த்து இது வேறு அது வேறு என்பது கிடையாது. இந்த திருமுறையை சொல்லித்தராங்க. எங்கேருந்து அப்படின்னா, நம்மளோட தர்மபுரம் மடத்திலிருந்து வகுப்புகள் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மடத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் எடுக்கிறதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு ஊர்லேயும் எடுக்கிறாங்க. ஸோ அதற்கான தகவலை அந்த சிவனடியார் கூட்டத்தை சேர்ந்தவங்க கிட்ட நீங்கள் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை இந்த திருமுறை வகுப்பை தயவு செஞ்சு யாரும் தவற விடாதீங்க. இதை சிவனடியார் தான் படிக்கணும், இல்லை மற்ற தெய்வத்தை கும்பிட்றவங்க படிக்கக்கூடாது, இல்லை சிவதீட்சை கண்டிப்பாக பெற்றுக்கணுமா, இல்லை அசைவம் சாப்பிட்றவங்க படிக்கலாமா, அந்த கிளாஸில் கலந்துக்கலாமா அப்படின்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அனைத்து விதமான மக்களும் இந்த திருமுறையை படித்து பயன்பெறலாம். இதில் என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழை நமக்கு வளர்க்குறாங்க. திருமுறைங்கிறது சைவ சித்தாந்தத்தை நமக்கு சொல்லித்தராங்க. அதுவும் ராகத்தோடு நமக்கு சொல்லித்தராங்க. குறைந்த கட்டணத்தில், மிக 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 குறைந்த கட்டணத்தில் நம்ம தேடி போய் படிக்கணுன்னா கூட இவ்வளோ நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க யாரும் வசதிகளையும். ஆனால் தருமபுரம் மரத்திலிருந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ தகவல் வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது யூடியூப் சேனலில், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட தகவல் கேட்டு இந்த வகுப்பை மிஸ் பண்ணாமல், குழந்தைங்களுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு ஒரு கட்டணம், அதை விட குறைந்த கட்டணம் குழந்தைங்களுக்குன்னு சொல்லித்தராங்க. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் படிக்கணும். திருமுறையை படிக்க படிக்க நம்மளோட பிறவிங்கிற பெருங்கடலை நம்ம நீந்தி கொண்டு செல்லலாம், பிறவா நிலையை அடையலாம். சிவபெருமான் திருவடிகள் போற்று.